லியோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் எங்கே தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா? இறுதியாக எடுத்துட்டாங்க. சென்னையில் தான் நடக்குது, நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. நிச்சயமாக இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் ரிலீஸை நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா அது என்ன மாதிரி மாறும்னு தெரியாது. இல்லை சென்னையில் வைக்கும்போதே இவ்வளவு வன்முறைன்னா நீங்கள் மதுரையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். கட்டுக்கடங்காத கூட்டம் வரும், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த லியோ திரைப்படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது. ஆனால் அந்த லியோ திரைப்படத்துக்கு ஆப்போசிட்டாக பல திரைப்படங்கள் அன்னைக்கு டேல ரிலீஸ் ஆகிறதுனால லியோ திரைப்படத்துடைய வசூல் பாதிக்கப்படுமா சார்? நிச்சயமாக பாதிக்கப்படும். பிரியங்கா மோகன், ஆமாம், அது உண்மையா சார்? உண்மைதான். அதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே அவங்க படங்கள்லாம் தமிழில் ஓடி இருக்கு. இல்லை கைவிடப்படவே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த படத்தினுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸோட பாஸ்போர்ட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அஜித் அவர்கள் டேட்டு தரல, அவர் பைக் எடுத்துட்டு ஃபாரின் கிளம்பிட்டாரு. லைக்கா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கதையே கேட்கல அவர், அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த தாசிய ஞானவேல் ரஜினி படமே ரஜினியையும் கமலையும் வச்சு படம் எடுக்கிற இயக்குனர்கள் ஒன்று சங்கர், இல்லைன்னா ராஜமௌழி மாதிரி யாராவது இயக்கணும். வேற இயக்குனர்கள் இங்கே யார் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். லியோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் எங்கே தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா? இறுதியாக எடுத்துட்டாங்க. சென்னையில் தான் நடக்குது, நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இப்போ அதில் அரசியல் குறித்து எதுவும் பேசுவாரா சார்? ஏன்னா இப்போ இன்னும் கட்சி குறித்து எதுவுமே பேசலை. ஆனால் இந்த வாரம் விஜய் அவருடைய மக்கள் மன்ற சார்பாக ஒரு கூட்டம் நடைபெறுது. தகவல் தொழில்நுட்ப அணி, அதாவது ஐடி விங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கட்சியே இன்னும் ஆரம்பிக்கலை, ஆனால் ஐடி விங்காக உள்ளே இறங்குறாங்களே, இதை எப்படி பார்க்க? இல்லை, ஒரு நடிகருக்குமே இன்றைக்கி ஐடி விங் இருக்குது. இப்போ அஜித்துக்கு ஐடி விங் இருக்குது, விஜய்க்கு ஐடி விங் இருக்குது. அவங்க தான் சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் ஒரு லட்சம் பேர் காரி துப்புறது, இது எல்லாம் அந்த ஐடி விங்கு தான். இப்போ நடிகர்களே ஐடி விங் வச்சுருக்காங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் மறைமுகமாக ஒரு அமௌண்ட் அங்கே போயிட்டுருக்கு, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் கட்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வெளிப்படையாக அறிவிக்கலைன்னா கூட திமுகவுக்கு ஐடி விங் இருக்குது, அதிமுகவுக்கு ஐடி விங் இருக்குது, பிஜேபி ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கட்சியில் ஆளுங்க இருக்காங்களோ இல்லையோ ஐடி விங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாருமே இந்த ஐடி விங்கை ஸ்ட்ராங் பண்ணால் தான் நாளைக்கு இது எலெக்ஷன் டைமில் சோஷியல் மீடியா பெருசாக ரோல் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் விஜய் உள்ளே வர்றது, ஐடி விங் ஆரம்பிக்கிறது, அதுக்கு பெரிய தொகை ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் புதுசான விஷயம் இல்லை. ஆனால் முன்பு சார் அந்த சட்ட வல்லுநர்கள் வச்சுன சட்டத்துறை சம்திங் அதை கொஞ்சம் பில் பண்ணாங்க. இப்போ இந்த ஐடி விங்கை பில் பண்ணுறாங்க. ஆனால் கட்சியுடைய பேரை வெளியே சொல்லலை, அரசியலுக்கு நேரடியாக வர்றேன்னு சொல்லலை. ஆனால் தன்னுடைய வேலைகளை மறைமுகமாக செஞ்சிட்ருக்காரா விஜய்? அந்த லியோ ஆடியோ லான்ச் மதுரையில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே அரசியல் பிரவேசம் தெரிவிப்பாருனாங்க. ஆனால் அதையும் இப்போ முற்றுப்புள்ளியாக வச்சுருக்காரு. ஆனால் இந்த வேலைகள்லாம் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது. எதற்காக சார்? இல்லை, நிச்சயமாக இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் ரிலீஸை நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா அது என்ன மாதிரி மாறும்னு தெரியாது. ஒருவேளை ஒரேடியாக எல்லாரும் ஆதரவு தெரிவித்து அந்த படத்தை கொண்டு போய் ஓகோன்னு வைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னையா அவர் கட்சி ஆரம்பித்து அவரை திட்டுறாரு, இவரை திட்டுறாரு, இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே கிளம்புங்க வெளியில், இந்த மன்றத்தில் இருக்கிறவங்க போங்க அப்படிங்கிற மாதிரி திமுககாரங்க இருப்பாங்க, அதிமுககாரங்க இருப்பாங்க, மற்ற கட்சிக்காரர்கள்லாம் விஜய் ரசிகர்களாக இருப்பாங்கள்ல மன்றத்தில், எல்லாம் கொத்தாக வெளியேறிட்டாங்கன்னு வைங்க, டோட்டலாக படத்துக்கு பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை இப்போதைக்கே அவர் எடுக்க மாட்டார். அது எனக்கு உறுதியாக நம்புகிறேன் நான். ஓகே சார். முன்பு விஜய் படங்களுடைய ஆடியோ லான்ச் சென்னையில் நேருவில் சென்னையில் நேரு உள்விளையாட்டு நடந்துச்சு. பிறகு இந்த ஒரு கல்லூரி, சாய்ராம் கல்லூரி நினைக்கிறேன், அங்கே நடந்துச்சு சார். அப்போ நடத்தும் போதெல்லாம் சில பிரச்சனைகள் நிறைய இந்த ரசிகர்கள் போகிறதுல பிரச்சனை, தடியடிலாம் கூட நடத்திட்டு இருந்தாங்களே சார். அதன் காரணமாக வேறு மாவட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு விஜயே பரிந்துரை பண்ணதாக சொன்னாங்க. இப்போ ஏன் சார் மறுபடியும் சென்னையே செலக்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை, சென்னையில் வைக்கும்போதே இவ்வளோ வன்முறைன்னா நீங்கள் மதுரையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். கட்டுக்கடங்காத கூட்டம் வரும், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த இன்னும் சொல்லப்போனால் மதுரை தேனி பகுதி ரசிகர்கள் ரொம்ப மூர்க்கமாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது ஒன்று. இன்னொன்று தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்தில் அல்லது இவருடைய படம் ரிலீஸ் நேரத்தில் வருங்கால முதல்வரே அது இதுன்னு ஏதாவது போஸ்ட் அடித்து விட்டாங்கன்னு வைங்களேன், அது ஆளுங்கட்சியை கொஞ்சம் கோபப்படுத்தும். அது படத்துக்கு சிக்கலாச்சுன்னா நம்ம பணம் போயிடும்னு லலித் ரொம்ப பயப்படுறாரு. ஸோ அதனால தான் மதுரை வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, நேரு ஸ்டேடியத்தில் வைக்கிறது நிறைய சிக்கல் இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை வச்சப்போ நிறைய சேர்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சி பெரிய தொகை நஷ்டஈடாக கட்டினாங்க. ஸோ அதுமாரி இந்த முறையும் நிச்சயமாக கட்டுவாங்கன்னு வைங்களேன். ஸோ ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதையெல்லாம் தாண்டி தானே
ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். ஒரு படம் வரும்போது ரோகிணி தேட்டர் கண்ணாடியை உடச்சிட்டு இருப்பாங்க சார். அப்படியே நேராக போய் அந்த மாதிரி எங்கே ஆடியோ லான்ச் நடத்தினாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக. ஆமாம். ஏன்னா இப்போ இந்த லியோ திரைப்படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது. ஆனால் அந்த லியோ திரைப்படத்துக்கு ஆப்போசிட்டாக பல திரைப்படங்கள் அன்னைக்கு டேல ரிலீஸ் ஆகிறதுனால லியோ திரைப்படத்துடைய வசூல் பாதிக்கப்படுமா சார்? நிச்சயமாக பாதிக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதுதான் டாப்பில் இருக்கும். பட் கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இடங்களில் பெரிய படங்கள் வரும்பொழுது, ஆந்திராவிலையும் அது மாதிரி படங்கள் வருது, பாலகிருஷ்ணா படம்லாம் வருது. ஸோ இப்போ இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி விஜயினுடைய மார்க்கெட்டு மற்ற மாநிலங்களில் அது பண்ணுகிற வசூல் இதெல்லாம் வச்சு தான் அவருக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு நம்பர் 1 இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இந்த கலெக்ஷனில் எதையாவது ஒரு குளறுபடி வந்துச்சுன்னா நிச்சயமாக அது வந்து அவருக்கு ஒரு டிகிரேட் ஆகி தான் இருக்கும். அதனால் ரிலீஸ் டேட்டை மாற்றியும் வைக்க முடியாது, அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் லியோ திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்பே ப்ரீ பிஸ்னஸில் ஒரு பெரிய தொகை வசூல் பண்ணியிருக்கதா சொன்னீங்க. ஆமாம். இப்படியா இருக்கும்போது தேட்டருக்கு வரும்பொழுது வசூல் பாதிக்கக்கூடுமா? நிச்சயமாக பாதிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வசூல், ஏன்னா தமிழ்நாட்டில் துருவ நட்சத்திரம் படம் காம்படேட்டிவ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது வாய்ப்பெல்லாம் வாய்ப்பில்லை. இன்னொன்று அவங்களே பெரும் போராட்டத்துக்கு பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய படத்துக்கு முன்னாடி மோதி ஒன்றும்லாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க தனியாக தான் வருவாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் இந்த படத்தோட வரவே மாட்டாங்க. வருவது தவறான முடிவாகவும். ஆமாம், வரவே மாட்டாங்க. இப்போ லியோவிற்கு அடுத்த படமாக தளபதி 68 நடிக்க போகிறாங்கிற செய்தி வந்தது. ஆனால் அப்படியே கொஞ்சம் சைலண்டாக இருந்தீங்க. நீங்கள் தான் அந்த ஜோதிகா மேட்டர்லாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னொரு பெயர் அடிபடுதே சார், பிரியங்கா மோகன். ஆமாம், அது உண்மையா சார்? உண்மைதான். அதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று இப்போ அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே அவங்க படங்கள்லாம் தமிழில் ஓடி இருக்கு. ஸோ அதனாலையும் கூட அவங்கள உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிருக்கலாம். அதான் 2 விஜய் படத்தில் ஒரு விஜய் ஜோதிகாவுக்கு, இன்னொரு விஜய் இவங்களுக்கு, பிரியங்கா மோகனுக்கு அப்படின்ட்டு கதை நகரும். அது ஒரு அரசியல் கலந்த கதை அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னவா இருக்கு? அரசியல் கிடையாது, முழுக்க ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கதை. அரசியல் மாநாடு கதை அப்படிலாம் எழுதுறாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரியே கிடையாது, அரசியலே கிடையாது இந்த படத்தில். இடி ஆஃபீஸராக நடிக்கிறேன்னு சொன்னாங்க சார். படம் வர்றதுக்குள்ளே ஒரு 16 கதைகள் வெளியே வந்துடும் சார். அப்படிப்பட்ட தகவல் தான் அது. இதை தாண்டி இப்போ அஜித் அவர்கள் விடாமுயற்சி எப்போ சார் தொடங்குன்னு கேட்டுட்டு இருந்தோம். விடாமுயற்சி கைவிடப்பட்டது அப்படின்னு எழுத தொடங்கிட்டாங்க. உண்மையிலுமே கைவிடப்பட்டதா? இல்லை, கைவிடப்படவே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த படத்தினுடைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸோட பாஸ்போர்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது டிக்கெட் போடுறதுக்காக, விசா வாங்கிறதுக்காக அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா துபாயில் வந்து கண்டினியூஸாக அந்த ஷூட்டிங்கை நடத்துகிறாங்க. ஒரு 3 மாதம் ஆரம்பித்து படத்தை முடிச்சுட்டு தான் சென்னைக்கே வராங்க. ஸோ அந்தளவுக்கு பேக்கடாக பேசி முடிச்சுட்டாங்க. இருப்பினும் இந்த கால தாமதத்துக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா ஒரு கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவனை வெளியே எடுத்து வச்சாங்க. ஆனால் இந்த கால தாமதத்துக்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. லைக்காவுடைய ஃபினான்சியல் பிரச்சனைங்கிறாங்க, அஜித்து தான் காரணம்ன்றாங்க. இல்லை மகிழ் திருமேனி ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணார், அதுதான் காரணம்ன்றாங்க. இப்படி எது உறுதியான காரணம்னு நமக்கு தெரியல. ஆனால் ஃபைனலாக ஒரு தகவல் மட்டும் கேள்விப்பட்டேன். என்னென்னா, அஜித் வந்து நீங்கள் செப்டம்பர் இறுதிக்குள்ளே நீங்கள் ஷூட்டிங் போகலைன்னா நான் வேறு முடிவை எடுக்க வேண்டி வரும்னு ஒரு சொன்னதாக சொல்கிறாங்க. லைக்கா நிறுவனத்துக்கிட்ட நான் உங்களுக்கு செப்டம்பர் 2 வரைக்கும் டைம் தரேன், நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் படத்தை எடுத்துட்டிங்கன்னா, ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் ஆரம்பிக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் டேட்டு தரதை பற்றி நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஆனால் சார் இங்கே பொது வெளியில் எப்படி கருத்து இருக்குது அப்படின்னா, அஜித் அவர்கள் டேட்டு தரல, அவர் வந்து பைக் எடுத்துகிட்டு ஃபாரின் கிளம்பிட்டார், லைக்கா வந்து அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கதையே கேட்கல அவர், அப்படிலாம் சொல்கிறாங்களே சார். அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த தாசிய ஞானவேல் ரஜினி படமே ஆகஸ்ட் 12 ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அது வந்து தள்ளி போனோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சார் 12 ஆரம்பிக்கலை அப்படின்னு தான் ரஜினி கிளம்பி இமயமலைக்கு போனார். 12 நாள் வந்து அவர் நார்த் இந்தியாவில் டூர் போனார்னா இந்த படம் ஆரம்பிக்காது தான் காரணம். ஒருவேளை இந்த படம் ஆகஸ்ட் 12 ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர் இமயமலைக்கு போய் பாபாவை கும்பிட்டு நேரடியாக இங்கே வந்திருப்பார். இவ்வளோ பெரிய சர்ச்சையே வந்திருக்காது. நமக்கு தான் டைம் இருக்கே, நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம்னு ஒரு போனதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய சர்ச்சை. ஸோ அதே மாதிரி தான் அஜித் வந்து டூர் போனதும் ஒரு காரணம். சார் தள்ளி போகும் போல இருக்குது, இப்போ நடக்காதுன்னு சொல்லும்பொழுது நான் அதுக்குள்ளே என் வேலையை முடிச்சுட்டு வரேன்ட்டு ஒவ்வொரு தடையும் போகிறாரு. அவர் போகிறதுக்கும் இந்த படம் தள்ளி போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறீங்க. முன்பு இந்த ரஜினி அமிதாப் பச்சன் பேசும்போது இந்த கேள்வியை கேட்க மறந்துட்டேன் சார். என்னென்னா, ரஜினி மற்றும் கமல் இருவரும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு டேரக்டர் வந்து ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு, அதை எடுக்கிறது ஒரு பெரிய லக்கி ஸ்டார் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பிறகு. அதற்கு வாய்ப்பு இருக்கா? ரஜினியையும் கமலையும் வச்சு படம் எடுக்கிற இயக்குனர்கள் ஒன்று சங்கர், இல்லைன்னா ராஜமௌழி மாதிரி யாராவது இயக்கணும். வேறு இயக்குனர்கள் இங்கே யார் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள்? 2 பேரும் யாருமே என்னெல்லாம் லோகேஷ் கனகராஜ் பண்ணணும். அவர் ஏகப்பட்ட ப்ராஜெக்டை கையில் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, ஆல்மோஸ்ட் 2 பேரும் நாம் வந்து இனிமேல் நமக்கு
படம் வேண்டாம், இதையே கடைசி படமாக வச்சுப்போன்னு 2 பேரும் ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல, அன்னைக்கு வேணால் அது நடக்கும். நடுவில் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ரஜினி சாருக்குமே வயசு அதிகமாயிருச்சு சார். இந்த நேரத்தில் வேல்பாரியா மாதிரியான ஒரு கதையில் அவரால் நடிக்க முடியுமா? ஏன்னா இப்போ இந்த ஜெயிலர் திரைப்படத்தை கூட ரொம்ப ஃபைட் அது மாதிரிலாம் இல்லாமல் வயதுக்கு ஏற்ப ஒரு கதாபாத்திரம் மாசாக காமிச்சிருந்தாங்க சார். அது போன்ற கதைக்களத்தை நகர்வு தானே ரஜினி எடுக்கிற ஒரு சரியான முடிவாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. இப்போ இதுக்கே வந்து நெல்சன் வந்து எவ்வளோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாருங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அவர் ரஜினி உட்காந்துருப்பார், மற்றவர்கள் ரஜினிக்காக ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டானா இந்த ஜெயிலர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி RRR படம் வந்த பிறகு ராஜமௌலியுடைய அண்ணன் வந்து ரஜினியை வந்து மீட் பண்ணார். ராஜேந்திர பிரசாத் அவர் தான் வந்து ராஜமௌலி படத்துக்கெல்லாம் கதை கொடுக்குறவர். அவர் வந்து ரஜினியை மீட் பண்ணும்போது ரஜினி வந்து ராஜமௌலி சாரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அதை வந்து பேசுகிறதுனா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சரி ஓகேன்னு ராஜேந்திர பிரசாத் உடனே ராஜமௌலிகிட்ட பேசும்பொழுது, ராஜமௌலி நீண்ட கால ஆசை அவர் மனசில் இருந்தது, ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு. பாகுபலி மாதிரி ஒரு படம் ரஜினி வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ கமலஹாசன் வந்து இதான் என்னுடைய கடைசி படம், இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் முடிவை மாற்றிட்டு மறுபடியும் நடிக்கிறாங்க. அந்த சினிமா தர வெற்றி, அந்த வெற்றியோட உற்சாகத்தை அப்படியே அடுத்த இடத்துக்கு போகிறாங்களா சார்? இல்லை, அவங்களே வேணான்னா கூட வெற்றியை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மற்றவர்கள் விட மாட்டாங்க. நீங்கள் தூங்கி எழுந்தா வாசலில் ஒரு 10 தயாரிப்பாளர் உட்காந்துருப்பாங்க, சார் நம்ம பண்ணுவோம் சார், எதுக்கு சார் இப்போ அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டையர் ஆகிற வயசா, இப்போ தானே 22 வயசாச்சும்பாங்க கமலஹாசன்கிட்ட. அதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்கல்ல அவங்களும். அதனால் இவங்க என்ன முடிவெடுத்தாலும் சினிமாவினுடைய வெற்றி தோல்விகள் தான் அதை நிர்ணயிக்கும். ஓகே சார், வரும் காலங்களில் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்களாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். எனிவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு, செய்திகள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு, நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். மகிழ்ச்சி.